சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், கீ ரைஸ்னு நிறைய டிஷ்ஷஸ் கூட சூப்பராக செட் ஆகுற நார்த் இந்தியன் ஸ்டைலில் பேபி கார்ன் பீஸ் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பேபி கார்ன் மட்டர் மசாலா சூப்பர். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பேபி கார்ன் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இங்கே 200 கிராம் பேபி கார்ன் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை போதும். ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப், ஏலக்காய், சோம்பு, ஜீரா, ஸ்டார் anise சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் இங்கே ஆனியன் பியூரி சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சரில் இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ராஸ்மெல் போனதும் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சோப்ட் ரெட் சில்லி கூட சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் cumin பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 to 7 minutes லோ ஃப்ளேமில் இது நல்லா வதங்கி குக்காகி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த டொமேட்டோ ஆனியன் பியூரி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன் பீசஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி நல்லா குக்காகி இந்த மாதிரி பாயில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கவர் பண்ணி ஒரு 10 minutes கொதி விடலாம். தண்ணி சுருங்குற மாதிரி இருந்ததுன்னா கிரேவிக்கு தேவையான தண்ணியை நடுவில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது கூடவே 20 cashew வார்ம் வாட்டரில் சோக் பண்ணதை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோர் பாட் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக கசூரி மெத்தி போட்டு கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து உங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ் சேர்த்து கிரேவியை இறக்கிடலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் அற்புதமான க்ரீமியான பேபி கார்ன் பீஸ் மசாலா ரெடி. சமையல் ரெடி. சப்பாத்தி, பூரி, ரைஸ்னு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோடு இதை என்ஜாய் பண்ணுங்கள். பேபி கார்ன் மட்டர் மசாலா சூப்பர். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.